உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போது விஜயும் பாப்பாவும் வந்துட்டு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூப்பிடும்போது, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க மிஸ், நாங்கள் போயிட்டோன்னா நைட் ஆகும் வரதுக்கு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ காவேரியோட எண்ணத்தில் என்ன இருக்குன்னா, அப்போது இவங்க நைட்டு தான் வருவாங்கன்னா தாத்தா வீட்டில் சும்மா தானே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அங்கேயே போயிடுறாங்க. இப்போ தாத்தா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் அவங்களுக்கு வந்து 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லி பேசும்போது தாத்தாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகுது. அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசில் இருக்க ஏதோ சொல்ல வரா போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு நம்ம மேட்ரிமோனியில் வந்துட்டு அவரோட ப்ரொஃபைல் எல்லாமே வந்து போடலாம். அதில் வந்துட்டு யாரெல்லாம் லைக் பண்ணுறாங்களோ அதுலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி அவருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொண்ணை நம்ம செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. அவன் ஒன்றை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டுட்டு இருக்கான். நீ என்னடானா உன் புருஷனுக்கே இன்னொரு பொண்ணை தேடுறியேம்மா, இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. என்ன தாத்தா, நான் முடிவெடுத்திருக்கிறது கரெக்டு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. சரிங்க தாத்தா, எனக்கு அவரோட ஒரு நல்ல ஃபோட்டோ மட்டும் சென்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஃபோட்டோ அனுப்புனோன்னே வந்துருச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தின எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்குறாங்க. இனிஷியல் என்ன, அவர் என்ன வேலை பார்க்குறாரு எல்லாத்தையும் கேட்டு அப்டேட் பண்ணிவிட்டு, தாத்தா உங்களோட காண்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் தாத்தா, எந்த கால் வந்தாலும் மெசேஜ் வந்தாலும் உங்கள் நம்பருக்கு தான் வரும். சரி அவங்க வந்துட போகிறாங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இருமா இவ்வளோ நேரம் இருந்துட்டேன், ஒரேடியாக சாப்பிட்டு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா பரவாயில்ல, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி கிளம்ப போகும்போது பார்த்தா கரெக்டாக விஜயும் குட்டி காவேரியும் வீட்டுக்குள்ளே வராங்க. பார்த்த உடனே பாப்பாவுக்கு ஹை அப்படின்னு சொன்ன உடனே விஜய் பாப்பாவை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறாரு. காவேரி அங்கே நிற்கும்போது தாத்தாவையும் காவேரியும் பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. என்ன நடக்குது, நம்ம இல்லாத நேரத்தில் காவேரி எப்படி இங்கே, அதுவும் தாத்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உள்ளே வராரு. போய் நேராக பாப்பா வந்துட்டு, மிஸ் நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்தீங்களா, நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பா ஒரு கவரை கொடுக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து 2 சாரீ இருக்குது. அதை பார்த்தோன்னே என்னம்மா சாரீலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மிஸ் உங்களுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே விஜயை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போது விஜய் உடனே ஐயோ மிஸ் இது நான்லாம் ஒன்றும் வாங்கலை, அம்மு தான் உங்களுக்காக வாங்கினா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மிஸ் நான் தான் வாங்கினேன், உங்களுக்கு ஒன்று சாரதா பாட்டிக்கு ஒன்று அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரி சிரிச்சுக்கிட்டே சரிடா நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி மிஸ், நாங்கள் தான் அப்போவே உங்ககிட்ட சொன்னோமே நாங்கள் ஷாப்பிங் போகிறோம் வரதுக்கு நைட் ஆகும்னு, அப்புறம் எப்படி நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு விஜய். அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எப்படி 2 பேர் வெளியே போயிடுவீங்க, தாத்தா வீட்டில் தனியாக இருப்பார்ல, அதுக்காக தாத்தா கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தானே தாத்தா அப்படின்னோன்னே ஆமாம்மா அப்படின்னு தாத்தாவும் சொல்லிடுறாரு. அப்போவே விஜய்க்கு ஒரு மாதிரி இருக்கு, இல்லையே ஏதோ ஏதோ ஒன்று நடந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, இருங்க மிஸ் நான் வேணா ட்ராப் பண்ணவா அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்ல நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா சாரதாம்மா ஃபோன் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. கரெக்டாக காவேரியும் வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. அம்மா வந்துட்டேம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி அங்கே போனியே, சரி நீ நைட்டு அங்கேயே தங்கிடுவியோ என்னமோன்னு சொல்லி கேட்கலான்னு தாண்டி கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க வீட்டில் நான் ஏம்மா போய் தங்கணும் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் தங்கினேன் அப்படின்றாங்க. ஆமாம் அன்னைக்கு அம்மு பயந்துருந்தா அதனால தங்கினேன், அதுக்காக அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நான் அங்கேயே தங்கிடுவேன்னு நினச்சியா என்னம்மா நீ அப்படிங்கிறாங்க. சரிடி எதுக்கு இப்போ திடீர்னு நீ அங்கே போன அப்படின்றாங்க. மா நீ பார்த்துட்டே இரு, ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று உனக்காக காத்துட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. சர்ப்ரைஸா, அப்படி என்னடி நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. மா நான் பார்த்துருக்க வேலை அந்த மாதிரிம்மா, நீ ஏன் ஆச்சரியப்படுவ சந்தோஷப்படுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரியை கொடுக்குறாங்க. இதுதான் அந்த சர்ப்ரைஸ் அடி அப்படிங்கிறாங்க. அம்மாம்மா இது இல்லைம்மா வேற ஒன்று இருக்குது, இது அம்மு வாங்கிட்டு வந்து கொடுத்தா உனக்காக அப்படிங்கிறாங்க. அம்முவா, என்னடி திடீர்னு சேலையெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க, அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷமா அப்படிங்கிறாங்க. கூடிய சீக்கிரமே விசேஷம் வரதாமா போகுது அப்படின்னு சொல்லும்போது சாரதாமாக்கு ஒன்றுமே புரியல, இவ என்ன பேசுகிறானே புரியலையே, சர்ப்ரைஸுங்கிறா விசேஷம் வரப்போகுதுங்கிறா என்ன சொல்கிறானே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் பாப்பா வாங்கி கொடுத்தா அப்படிங்கும்போது அம்மாச்சி மேலே எவ்வளோ பாசமாக நம்மளே ஞாபகம் வச்சு குழந்தை வாங்கியிருக்கேன் நம்ம யாருன்னு தெரியாமையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தாத்தாவுக்கு கண்டினியூஸாக விஜயோட ப்ரொஃபைலில் இருந்து அங்கே மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது தாத்தாவே ஒரு மாதிரி முழிக்கிறாரு, ஐயோ இது என்ன வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அப்போது விஜயுமே கவனிச்சுட்டு ஆமாம் தாத்தா என்ன வழக்கத்துக்கு மாறா உங்கள் மொபைலில் இப்படி லைனாக வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா வேற இருக்காளே இதை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அம்மா பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி அக்காவும் தூக்கிட்டு போயிடுறாங்க பாப்பாவை. இப்போது தாத்தா சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா விஜய், காவேரி இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தால, நான் தனியாக இருக்கிறதுனால வந்தேன் அப்படின்லாம் சொன்னால, அதெல்லாம் உண்மை இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. நான் நினச்சேன் தாத்தா எதுவும் சம்மந்தம் இல்லாமல் அவள் பண்ண மாட்டாளேன்னு. ஆமாம், எதுக்கு வந்தாலாம், என்ன ஏதாவது கோளாறு பண்ணி வச்சாலா அப்படிங்கிறாங்க. அதை ஏன்பா விஜய் கேட்குற, உனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, அதுவும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ பொண்ணாக தான் இருக்கணுமா, அதுக்காக என்கிட்டே வந்து ஃபோட்டோ கேட்டு உனக்கு பொண்ணு தேடுறாப்பா அவ அப்படிங்கிறாங்க. பொண்ணு தேடுறாளா, என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் காண்டாக்ட் நம்பரை தான் கொடுத்துருக்கா, அதான் அவள் மொபைல்லே வந்துட்டு எல்லாமே அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு என் காண்டாக்ட் நம்பர் கொடுத்ததுனால எனக்கு வந்துட்டுருக்குப்பா எல்லாமே அப்படிங்கிறாங்க. விஜய்க்கு அப்படியே கடுப்பாகுது. என்ன தாத்தா இவ இப்படி பண்ணுறா, அவளை எப்படியாவது திரும்ப நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், இவன் என்னடானா எனக்கு ஊர்லெலாம் போய் இப்போ ஊர் உலகத்தில் பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டாளா அப்படிங்கிறாங்க. என்னத்தன்னு நான் சொல்கிறது விஜய், என்னால் உண்மையையும் சொல்ல முடியல, இப்படி ஒன்று நடக்குதுங்கும்போது எனக்கே கஷ்டமாக தான்ப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க தாத்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, விஜய் இந்த விஷயம் உனக்கு தெரிய வேணான்னு காவேரி சொன்னாப்பா, நீ எதுவும் போய் கேட்டுறாத, அப்புறம் என் மேலே கோவப்படுவா அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா ஃப்ரீயாக விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ரூமுக்கு போயிடுறாரு. ரூமுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா காவேரி நைட் மெசேஜ் பண்ணுறாங்க, ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மெசேஜ் வருது அப்படிங்கும்போதே விஜய் அப்படி பார்க்குறாரு, என்ன அதிசயமாக ஹாய் சார்லாம் போட்டு அனுப்புகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் மிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இவருமே அனுப்புகிறாரு. சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டேன் மிஸ், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாப்பிட்டேன் சார். சார் நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கூடிய சீக்கிரமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ விஜய்க்கு நீ இதை தானே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சுட்டு ஆமாம் மிஸ், எதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு காவேரி திரும்ப, ஆமாம் சார், நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் எடுத்து வச்சிட்டேன், கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் பாருங்க அப்படிங்கிறாங்க. மிஸ் நீங்கள் என்ன தான் எங்கள் உலகத்தில் போய் தேடினாலும் நான் எதிர்பார்க்குற பொண்ணெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது, இந்த காவேரி நினச்சா எதை வேணால் செய்வா அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு குட் நைட் சொல்லிட்டு படுத்துடுறாங்க. இப்போது மறுநாள் என்ன ஆகுதுன்னா, ஸ்கூல் அன்றைக்கி லீவாக இருக்குது. அப்போ காலையிலே வந்துட்டு தாத்தா வந்து உட்காந்துட்ருக்காரு. அப்போது விஜய் வந்துட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வர்றாரு. வந்தோடனே, என்னப்பா விஜய் வெளியே கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தாத்தா, பாப்பா கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. வெளியேனா காவேரியை பார்க்க தானேப்பா போகிற அப்படிங்கிறாங்க. விஜய் அப்படியே சிரிக்கிறாரு. சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அப்போது சாரதாம்மா உட்காந்துட்ருக்காங்க, காவேரியுமே இருக்காங்க. போனோடனே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாப்பா உட்காந்துக்கிறாங்க. அப்போ பார்த்த உடனே, ஹாய் அம்மு, என்ன காலையிலேயே எங்கேயும் கிளம்பிட்டீங்க போல், இவ்வளோ கிராண்டாக வந்திருக்க, பட்டு பாவாடை சட்டையெல்லாம் போட்டுட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம், சாரதா பாட்டி தான் எங்களை கிளம்பி வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சாரதா பாட்டியா, அம்மா என்னம்மா பாப்பாவை கிளம்பி வர சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, கோயிலுக்கு போகலான் தான் அப்படிங்கிறாங்க. கோவிலுக்கு போறியா, எந்த கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க. எந்த கோயிலுக்கா, ஏன் நான் மட்டும் போலடி, நம்ம எல்லாரும் தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாரும்னா யார் யார் அப்படிங்கிறாங்க. நீ, நான், அம்மு, அப்புறம் விஜய் தம்பி அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்து முறைக்கிறாங்க. இல்லடி, நான் இந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன், அப்போ தம்பிக்கும் கல்யாணத்துக்காக நீ ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னில்ல, அதான் கல்யாணத்துக்கு அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோன்னா கல்யாணம் நடக்காதவங்களுக்குலாம் சீக்கிரமாக கல்யாணம் நடக்குமா, அதனால தான்டி தம்பியும் அப்படியே வந்து அங்கே சாமி கும்பிட்டுச்சுன்னா அது வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும், உனக்கும் போய் நம்ம சாமி கும்பிட்டோம்னா உன் வாழ்க்கையும் நல்லா அமையும்ல, அதுக்காக தான் போகிறதும் போகிறோம், அப்படியே அந்த தம்பியும் கூட்டிகிட்டு போகலாமேன்னு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே காவேரி பார்த்துட்டு, ஓ பரவாயில்லையே, நேற்று தான் நம்ம வந்துட்டு மேட்ரிமோனியில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணி வச்சோம், இன்றைக்கி கோயிலுக்கெல்லாம் போகிறோம், பரவாயில்ல, அப்போது ஏதோ சீக்கிரமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளாரே பேசிக்கிறாங்க. அப்போது விஜய் வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு சாரதாம்மாவும் பார்க்குறாங்க. இப்போ காவேரி வந்துட்டு, சரி அப்போ நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி போனதுக்கப்புறம் இப்போ சாரதாம்மா பார்க்குறாங்க. என்ன தம்பி, நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எனக்கு அப்படியே மனசே பதறி போயிடுச்சு, இவ இந்த மாதிரி வேலையெல்லாம் வர பார்த்து வச்சுருக்காளா அப்படிங்கிறாங்க. ஏன் தான் அதை கேட்குறீங்க, வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா கிட்ட ஃபோனில் என்னோடய ஃபோட்டோவை வாங்கியிருக்கா, என்னோடய ப்ரொஃபைல் எல்லாம் தாத்தா கிட்டேயே கேட்டு வாங்கிட்டு மேட்ரிமோனியில் இந்த அம்மா எனக்கு பொண்ணு தேடுறாங்களாம், இதெல்லாம் எங்கே போய் நான் சொல்ல அப்படிங்கிறாங்க. விடுங்க தம்பி, அதான் இப்போ கோயிலுக்கு போகிறோன்னு ஒரு பிளானை போட்டிருக்கோம்ல, அங்கே போய் ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. என்னமோத்த நீங்கள் சொன்னீங்களே, நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சாமியை நம்புங்க தம்பி, கோயிலுக்கு தானே போகிறோம், எல்லாம் நல்லதே நடக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்கத்த, அவள் கிளம்பி வந்துடட்டும் அப்படின்னோடனே, ஆமாம் இல்லை அவன் நான் கிளம்பலை, சரி தம்பி வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ காவேரி சாரிலாம் கட்டிட்டு வெளியே வரும்போது விஜய்க்கு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சரின்னு வந்ததுக்கப்புறம் போகலாமா அப்படின்னு சொன்னோடனே இப்போது குட்டி காவேரி இருந்துட்டு, சாரதா பாட்டி இங்கே பார்த்தீங்களா, நானும் மிஸ்ஸும்
மிஸ்ஸும் சேம் கலர் ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, நான் கவனிக்கவே இல்லையே இதை, நல்லா இருக்கே 2 பேருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தனியாக இங்கிட்டு வந்தோடனே, சாரதா பாட்டி பார்த்தீங்களா, அம்மாவுக்கும் நான் என் கலர்லேயே ட்ரெஸ்ஸு போட சொல்லி நான் சொன்ன உடனே போட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சாரதாம்மா ஆச்சரியமாக பார்த்துட்டு, அம்மோ அம்மானே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன் பாட்டி, வேற யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாதுல்ல, மிஸ்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னடாமோ அப்படின்னு கேட்கும்போது, என்னோட அம்மா இருக்காங்கல்ல அப்படின்னோடனே சாரதாம்மாவுக்கு முகமே மாறுது. இல்லை பாட்டி, என்னோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே காவேரி மிஸ் மாதிரியே இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ சாரதாம்மா பார்த்துட்டு, உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்றாங்க. அப்பா தான் என்கிட்ட ஃபோட்டோ காட்டினாரே, நான் வயிற்றில் இருந்தப்போ அம்மாவுக்கு சந்தனம்லாம் வச்சு விட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாரு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தேன்னா அப்படியே காவேரி மிஸ் தான். அப்போ தான் நான் யோசித்தேன், எதுக்காக காவேரி மிஸ்ஸே எனக்கு அம்மாவாக வந்திருக்காங்கன்னு, எங்கள் அம்மா மாதிரியே இருக்கிறதுனால தானே அப்படிங்கிறாங்க. இப்போ சாரதாம்மாவுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. கடவுளே, இந்த குழந்தை இப்படியெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கையை ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே, அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாதடாமு, உன் அம்மா மாதிரியே காவேரி மிஸ் இருக்காங்கல்ல, அப்போ சீக்கிரமாக உனக்கு அம்மாவாகவே வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க பாட்டி, காவேரி மிஸ் மட்டும் எனக்கு அம்மாவாக வந்துட்டா நான் ரொம்ப ஜாலி தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரிடா, அது அப்படியே நடக்கும். இப்போ கோயிலுக்கு போகிறோம்ல, அன்றைக்கி நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, சாமிக்கிட்ட போயிட்டு நல்லா வேண்டிக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சாரதா பாட்டி, நான் சீக்கிரமாக அப்பாவுக்கும் காவேரி மிஸ்க்கும் கல்யாணம் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி அங்கேருந்து வேகமாக வந்தோடனே, சரி அமைதியாரு, உங்கள் மிஸ் வரா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே சைலண்ட்டாக பாப்பாவும் நின்றுட்டு இருக்காங்க. என்ன கிளம்பலாமா, இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அவ்வளோதாண்டி, கிளம்ப வேண்டியதான், இந்த பாப்பாவுக்கு செப்பல் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நேராக கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா பார்த்தா, அந்த கோவிலில் வேண்டுதல் வச்சு மஞ்சள் கயிறு கட்ட சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு போயிட்டு காவேரியுமே பண்ண சொல்கிறாங்க. என்ன எதுக்குமா பண்ண சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏண்டி, வந்துட்டோம், விஜய் தம்பிக்கு பண்ணுறதோட உனக்கு அப்படியே சேர்த்து பண்ணுவோம், எத்தனை நாள் என்ன நம்பிக்கிட்டே இருப்பேன், நான் போயிட்டேன்னா நான் ஒருத்தி இருக்க வரைக்கும் உன் கூட இருப்பேன், நான் போயிட்டேன்னா உனக்குன்னு ஒரு துணை வேணாமா, வந்துட்டோம், சும்மா சாமியை கும்பிட்டுட்டு கட்டிட்டு வாயேண்டி அப்படிங்கிறாங்க. உடனே பாப்பாவும் பார்த்துட்டு, மிஸ் பண்ணுங்க மிஸ், பெரியவங்க சொன்னால் கேட்கணுன்னு நீங்கள் தானே கிளாஸில் சொல்லி கொடுத்தீங்க, இப்போ சாரதா பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாப்பா சொன்ன உடனே, அம்மோ டைம் பார்த்து பேசுறியா நீ அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. உடனே விஜயும் சாரதாமாவும் சிரிச்சுக்கிட்டு, பாருடி, சின்ன குழந்தை கூட சொல்கிறா, அவள் சொல்கிறத கூட கேட்க மாட்டியா, போய் கட்டுடி போடி அப்படிங்கிறாங்க. சரி போய் கட்டிட்டு வரேன், இப்போ என்ன, இதை போய் அந்த மரத்தில் கட்டணும் அவ்வளோதானே, போய் கட்டிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏய், நல்ல சாமியை கும்பிட்டுட்டு கட்டிட்டு வாடி, சும்மா போய் கடமைக்கேன்னு எதையும் செஞ்சுட்டு வராத அப்படிங்கிறாங்க சாரதாம்மா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக போகிறாங்க. தம்பி வாங்க தம்பி, நீங்களும் 2 பேருமே சேர்ந்து கட்டிடுவீங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ விஜய் அந்த சைடு கட்டிட்டு இருக்காரு, காவேரி இந்த சைடு கட்டுறாங்க. அப்போ கட்டிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த சைடு வரும்போது பார்த்தா, கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு மரத்தடியில் ஒரு சாமியார் உட்காந்துட்டு இருக்காரு. அவருமே இவங்கெல்லாம் கட்டிட்டு முடிச்சுட்டு இங்கிட்டு வரும்போது டக்குன்னு பார்த்துட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போது காவேரி இப்படியே வந்துட்டே இருக்காங்க. சாரதாம்மா பார்த்துட்டு, காவேரி நில்லுடி அப்படிங்கிறாங்க. என்னம்மா, இன்னும் என்னென்னலாமா பண்ண சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அங்கே பாரு, அந்த சாமியார் நம்மளை தான் கூப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி காவேரி திரும்பி பார்க்கும்போது அவரை திரும்பவும் கையை காட்டி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆமாம்மா கூப்பிட்றாரு, அதுக்காக அப்படிங்கிறாங்க. கூப்பிட்றாருன்ட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கா, வாடி போவோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா, சாமியார்கிட்டலாம் போய் உட்கார வச்சு ஜோசியம் பார்க்க போறியா அப்படிங்கிறாங்க. காவேரி, கோவிலுக்கு வந்துட்டு இதெல்லாம் விளையாடிட்டு இருக்கக்கூடாது, நீ வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் நிறுத்தினோடனே அந்த சாமியார் பார்த்துட்டு காவேரியை பார்த்தோன்னே சிரிக்கிறாரு. காவேரிக்கு ஒன்றுமே புரியல, திருன்னு முழிச்சிட்டு, என்னம்மா கூப்பிட்டாருன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்த, அங்கே பாரு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு, மாமா போகலாம் அப்படிங்கிறாங்க. காவேரி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடி, அவர் ஏதோ சொல்ல வராரு போல அப்படிங்கிறாங்க. சரி நிற்கும்போது, என்ன உன் கல்யாணத்துக்காக போய் வேண்டுதல் வச்சு மஞ்சக்கயிறு கட்டிட்டு வரியா அப்படிங்கிறாங்க. அப்போ காவேரி அப்படியே பார்த்துட்டு, ஆமாம் எங்கள் அம்மா கட்ட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா சொல்கிறத தட்டாமல் கேளு, உங்கள் அம்மா எது சொன்னாலும் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு, என்னம்மா புதுசாக ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, எப்பயுமே நீ சொல்கிறது தானே நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறத கொஞ்ச நேரம் அமைதியாக தான் கேளேண்டி அப்படிங்கிறாங்க. சரி நான் அப்படியே நிற்கும்போது, எதுக்காக நீ மஞ்சள் கயிறு கட்டிட்டு வந்த அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா கட்ட சொன்னாங்கன்னு அதான் நான் சொன்னேனே அப்படிங்கிறாங்க. அப்போ டக்குன்னு சாரதாம்மா, இல்லை சாமி மன்னிச்சிருங்க, அவள் எப்பயும் இப்படி துடுக்காதான் பேசுவா, அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி தான் கட்ட சொன்னோம் அப்படிங்கிறாங்க. அவள் வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல், அவளுக்கு தான் எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருக்கே, அதை விட என்ன, காலத்தோட கட்டாயத்தினால அவள் இந்த மாதிரி இருக்கா, அதுக்காக அவளோட வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லைன்னு நீ சொல்ல வரியா அப்படிங்கிறாங்க. ஐயோ சாமி, நான் அப்படிலாம் சொல்ல வரல, எல்லாமே நான் நினச்ச மாதிரி கைகூடி வரணும்னு வேண்டிக்கிட்டு தான் அவளை கட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க.
நீ கவலையே படாத. நீ என்ன வேண்டிக்கிட்டு அவளை கட்ட சொன்னியோ இன்றைக்கி கட்டிட்டால, எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்துரும் போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சாரதாம்மா அப்படியே குனிஞ்சு சாமியை கும்பிடும்போது 2 பேருக்குமே வந்துட்டு விபூதி பாப்பாவுக்கும் சாரதாம்மாவுக்கும் வச்சு விட்ட உடனே இப்போ விஜயுமே போகிறாரு. நீயும் வா அப்படின்னு சொல்லி காவேரியை கூப்பிட்றாரு. சரின்னு போகும்போது விஜய்க்கும் காவேரிக்கும் சேர்த்தே விபூதியை வச்சு விடுறாரு. வச்சு விட்டுட்டு 2 பேரும் நலமோட வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே நிமிர்ந்து நிற்கும்போது உடனே பாப்பா இருந்துட்டு சாரதாம்மா கிட்ட, பாட்டி பார்த்தீங்களா, சாமியே ஆசீர்வாதம் பண்ணி அப்பாவுக்கும் மிஸ்ஸுக்கும் விபூதி வச்சு விட்ருக்காரு, 2 பேருமே நல்லா இருப்பீங்கன்னு வேற சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம நினச்சது சீக்கிரமாக நடந்துரும் போலையே அப்படிங்கிறாங்க. நடந்தால் சந்தோஷம் தானடாமு அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டே வராங்க. இப்போ இந்த சைடு வந்தோடனே காவேரி வந்து கேட்குறாங்க, ஏம்மா என்ன என் வாழ்க்கை எனக்கு நல்லா அமையணும், எனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஏதோ நீ வேண்டிட்டு என்னை கட்ட சொன்னேன். அவர் என்னடானா உன் வாழ்க்கை தான் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவருக்கு என்னம்மா தெரியும் என்னை பற்றி அப்படிங்கிறாங்க. அவர் தெரியாமையாடி இங்கே கோவிலில் உட்காந்துருக்காரு. அவர் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறவர். அதுவும் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் அவர் யாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி அருள் வாக்கெல்லாம் சொல்ல மாட்டார். இன்றைக்கி உனக்கு அது கிடச்சிருக்குடி அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ பாத்தியா அப்படிங்கிறாங்க. நீ உனக்கு பேசிகிட்டு இருக்கும்போது, சாமி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்கடி. அவங்கெல்லாம் எத்தனையோ நாள் மாத கணக்காக வந்துட்டு போகிறாங்களாம். அந்த சாமி கண்ணை திறந்து இவங்களை கூப்பிட மாட்டாரா, கூப்பிட்டு பேச மாட்டாரான்னு அத்தனை நாளாக வந்து காத்து கிடக்குறாங்களாம். அவங்களையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி தான் நம்ம அந்த கோயிலுக்கே வந்தோம். இன்றைக்கி நம்மளை கூப்பிட்டு பேசியிருக்காருன்னா அப்போ அது பெரிய விஷயம் இல்லையாடி அப்படிங்கிறாங்க. என்னமோம்மா நீயா ஏதோ சொல்கிற, இப்போ என்ன உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாச்சு இல்லை, வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் பார்க்குறாரு. ஐயோ மிஸ், என்ன அதுங்களை வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன சார், கோவிலுக்கு வந்தோம், சாமி கும்பிட்டோம், அவ்வளோதானே, கிளம்ப வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இருங்க மிஸ், கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் அப்படி பிரகாரத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து இந்த விஷயத்தை கேட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன் மிஸ், எனக்கு கல்யாணம் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுலாம் ஒன்றும் ஆர்வம் இல்லை சார், எனக்கு அம்முவை பார்த்தா ரொம்ப பாவமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா அம்முவோட கஷ்டப்பட்டா உங்களால் தாங்க முடியாதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், அது என்னவோ தெரியல, ஃபஸ்ட் நாள் அவளை பார்த்த உடனே அவள் அப்படி அழுதுட்டு இருந்தா. எனக்கு முன்னாடி இருந்த டீச்சருமே அவளை வந்து சமாதானப்படுத்தினாங்க, அவள் சமாதானம் ஆகலை. ஆனால் நான் போன உடனே என்கிட்ட அப்படி கட்டி பிடிச்சிட்டு அவள் அழுகியே நின்றுச்சு, அப்படியே சமாதானம் ஆகிட்டா. என்னமோ தெரியல, அவகிட்ட நான் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன். ஆனால் அவளுக்கு கீழே விழுந்தாலும் சரி, அவள் சிரித்தா எனக்கும் சந்தோஷமாக இருக்குது, அவள் அழுதானா எனக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, அப்போது அவளோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே உங்களுக்கு புரியுதுல்ல, அப்புறம் ஏன் மிஸ் அப்படிங்கிறாங்க. ஏன் மிஸ்னால் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியலையே அப்படிங்கிறாங்க. இல்லை சும்மா கேட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன, உங்களுக்கு கோயிலுக்கு வந்துட்டோம்ல, இன்றைக்கி நான் கோயிலுக்கு வந்ததே, நேற்றுக்கு நான் ஒரு விஷயம் உங்களுக்காக நான் ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு ஸ்டெப் நேற்று வச்சேன், இன்றைக்கி செகண்ட் ஸ்டெப் ஆயிருக்கு, சீக்கிரமே எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜ் வரும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. விஜய் அப்படியே பார்க்குறாரு. ஏண்டி, ஊர் உலகத்துல எல்லாம் போய் பொண்ணு தேடுறேன்னு சொல்லிட்டு நீ இப்போ நேற்றுக்கு பண்ணது இல்லாமல் இன்றைக்கி கோயிலில் வந்துட்டு கட்டிட்டு இன்றைக்கி என்னத்தை நினச்சி வேண்டிட்டு கட்டினாலும் தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆமாம் மிஸ், நீங்கள் போய் வேண்டுதல் வச்சுட்டு அங்கே கட்டினீங்கல்ல, அப்போ என்ன நினச்சி நீங்கள் கட்டினீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன நினச்சேன்னு உங்களுக்கே சொல்லணும், அந்த வேண்டுதல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன மிஸ், நான் என்ன நினச்சி கட்டினேன்னு இப்போ நீங்கள் என்கிட்ட கேளுங்களேன், நான் டக்குன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அது எப்படி, நான் கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்களா, வேண்டுதல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன மிஸ், நீங்கள் தானே கேட்குறீங்க, நீங்கள் கேட்டால் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சொல்லுங்கள் பார்ப்போம், நீங்கள் என்ன வேண்டிட்டு அப்படி கட்டினீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன பெருசாக வேண்டிக்கிட்டேன், நீங்கள் தான் அடிக்கடி சொல்கிறீங்க, அதோ நேற்று ஏதோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்சுருக்கேங்கிறீங்க, ஆனால் அது நீங்கள் சொன்னது என்ன, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன எதிர்பார்ப்போடு நான் இருந்தேனோ, எதை சொன்னேனோ அதுவே சீக்கிரம் எனக்கு நடக்கும்னு நீங்கள் சொன்னீங்க தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்களோ, என்ன மாதிரி பொண்ணு நீங்கள் கேட்குறீங்களோ அதே மாதிரி பொண்ணு உங்களுக்கு சீக்கிரமாக அமையும் பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு சீக்கிரமாக நடக்கணும்னு நான் வேண்டிட்டு கட்டினேன் அப்படிங்கிறாங்க. ஓ, ஓகே 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 அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் என்ன வேண்டிட்டு கட்டினீங்க அப்படிங்கிறாங்க. நான் பெருசாக எதுவும் வேண்டல சார், அம்மா கட்ட சொன்னாங்களேன்னு நான் கட்டினேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினச்சேன் மனசில் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன நினச்சிங்க அப்படின்றாங்க. ஆமாம், அம்மா இருக்க வரைக்கும் நான் இருப்பேன், எனக்கு பெருசாக கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தரை பண்ணணும், ஆனால் அதுக்கான வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சரி, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்க மாதிரி எனக்கும் ஒரு ஒப்பீனியன்
இருக்கும்ல, நல்ல ஹைட்டாக இருக்கணும், நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்கணும், அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆசை இருந்தது சார் அப்படிங்கிறாங்க. இருந்துச்சா? அப்போனா இப்போ இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லையான்னு கேட்டால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அடிக்கடி கனவுல ஒருத்தர் வந்து என்ன அப்பப்போ வந்துட்டு டென்ஷன் படுத்துறாரு சார் அப்படிங்கிறாங்க. கனவுல வந்து டென்ஷன் படுத்துறானா? ஐயோ எவன் அவன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஆமாம், உங்கள் கனவுல வரவர் எப்படி இருப்பார்? இதே மாதிரி ஹைட்டாக ஹேண்ட்ஸமாக தான் இருப்பாரா அப்படின்றாங்க. அதான் நான் சொன்னேனே, அதே மாதிரி தான் இருப்பார் அப்படின்னோடனே விஜய் அப்படியே இப்படி தலையெல்லாம் கோதி விட்டுட்டு, எப்படி என்ன மாதிரி இருப்பாரா ஹைட்டாக ஹேண்ட்ஸமாக அப்படிங்கிறாங்க. அப்போ காவேரி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன மிஸ், நான் அப்போ ஹைட்டாக தானே இருக்கேன், நான் ஹேண்ட்ஸமாக இல்லையா அப்படிங்கிறாங்க. சார் சார், நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் நான் இப்போ ஒரு உண்மையை சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. என்ன உண்மை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் கனவுல பார்த்தேன். முன்னாடி உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கனவு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அந்த கனவுல வரவர் மாதிரியே அப்படியே ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்த உடனே அது கனவுல வந்த நீங்கள் தானான்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. விஜய் அப்படியே பார்த்துட்டு, பாருங்களேன், அப்படின்னா உங்கள் கனவுல நான் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்திருக்கேனா அப்படிங்கிறாங்க. சார் சார், நீங்கள் வரல, உங்களை மாதிரியே ஒருத்தர் வந்தாருன்னு தான் சொன்னேன். ஆனால் அவரும் பார்க்கறக்கு ஏறக்குறைய உங்களை மாதிரி தான் இருந்தார் அப்படிங்கிறாங்க. பாருங்க மிஸ், கனவுலே வந்துட்டு நான் என்ன மாதிரியே வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் விடாமல் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லை மிஸ், நல்லா இருக்குது உங்கள் கனவுன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி சமாளிக்கிறாரு. சரி வாங்க போகலாம், அங்கே அம்மாவும் ரொம்ப நேரமாக தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி வராங்க. ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இந்த மாதிரியான கதைகளை வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.